ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். என்னடா இது கொஞ்ச நாளாக வீடியோவே வரல அப்படின்னு ஏங்கி போயிட்டு இருந்த ரசிகர்களோட இயக்கத்தை போக்குறதுக்காகவே சும்மா கும்முன்னு வந்திருக்கு நம்ம செல்லக்குட்டி அதித்தி சங்கர். என்னது அதித்தி சங்கரா இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க, தமிழ் படத்தில் நடிக்கும்போது குடும்ப குத்து விளக்காக நடிச்சிட்டு இந்த ஹீரோயின் தெலுங்கு பக்கம் போனால் நான் காட்டுறேன் நல்லா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கும்முன்னு காட்டியிருக்கு. அட மஞ்சக்காட்டு மைனாவாக ஒரு மார்க்கமாக நிற்கிது. அட காற்று வரலங்க, என்னம்மா காற்று வாங்குறாங்க பாரு என் செல்லக்குட்டி. அப்படியே உதறு ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து வயிறப்படுறா வயிறு தாயா செம்ம சூப்பராக இருக்குது. சும்மா மைதா மாவில் பூரி போட்டால் எப்படி உப்பி போய் கும்முன்னு இருக்குமோ அது மாதிரி இருக்குது செல்லத்துக்கு மேலேயும் கீழேயும். அட தாறுமாற அந்த உளுந்தோட தொப்புள் வேறு நம்மளை மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுது. பஞ்சு மிட்டாய் கலரில் தாவணி போட்டுக்கிட்டு சும்மா கலக்கலாக போஸ் கொடுத்துருக்குது வேறு யார், நம்ம இவானை தான். லவ் டுடே படத்தில் நடித்து ரசிகர்கள் மனசை கொள்ளையடித்த நம்ம செல்லக்குட்டி அடுத்தடுத்த படத்தில் ஆளை காணாமே அப்படின்னு பார்த்தா கிளாமர் காட்டலைனா இப்படி தான் குத்த வச்சு உட்காரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னமோ செல்லக்குட்டி இப்போ கிளாமரில் இறங்கிடுச்சு. நீங்களே பாருங்கள், செல்லத்தோட முயல்குட்டியை சும்மா கும்முன்னு காட்டி ரசிகர்களை மிரட்டி விட மட்டும் இல்லாமல் என்னோட உதடும் சும்மா கோவப்பழம் மாதிரி கும்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி லிப்ஸ்டிக்கை தடவி சும்மா சூப்பராக போஸ் கொடுத்துருக்கு செல்லக்குட்டி. ஸ்ட்ரக்சரும் தாறுமாறாக இருக்குது. நீங்களே பாருங்கள், அப்படியே கையை தூக்கி கருத்தாக்கில் காட்டினா இன்னும் கொஞ்சம் செம்மையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஜீன்ஸ் பேண்ட்டு இடைவெளியில் தொப்புள் தெரிஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த காஸ்டியூமில் என்ன இருக்குது எதுவுமே தெரியலையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ரசிகர்கள் கையை தூக்குனதில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கில் வியர்வை அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நண்பர்களே. அடடா இந்த வெள்ளைப்புறா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரசிகர்கள். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு நம்ம செல்லக்குட்டி அமுல் பேபி பிரியங்கா மோகன். எப்போவும் செல்லத்தோட உதட்டை பற்றியே ஒரு மணி நேரம் பேசுவோம். ஆனால் இந்த காஸ்டியூமை பார்த்தோன்னே செல்லம் கையை தூக்காத அந்த கருகரு அக்கில் காட்டாத அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்காகவே லைட்டாக காட்டுறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அக்கில் காட்டிக்கிட்டு இருக்கும்போது அடடா ட்ரெஸ்ஸு கீழே இறங்குதே காய பார்த்துருவாங்களோ, இன்னும் கொஞ்சம் நல்லா அதையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொன்னியின் செல்வன் பார்த்ததுலேருந்து ஐஸ்வர்யா லட்சுமி மேலே ஒரு மார்க்கமாக தான் நம்ம பசங்க கண் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கட்டா குஸ்தியில் இன்னும் ஹோம்லியாக செம்மையாக நம்ம ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுத்துருந்துச்சு செல்லக்குட்டி. அப்படிப்பட்ட செல்லக்குட்டி இப்போ மாமன் படத்தில் ஒரு ஹோம்லியான ஒரு ரோல் நடிச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம ரசிகர்கள் செல்லம் கொடுத்த அந்த கிளாமரான ஃபோட்டோஸை பார்த்து அடடா இந்த மாம்பழம் என்ன வேலை அப்படின்னு கேட்குற அளவுக்கு தாறுமாற செல்லக்குட்டி தரிசனம் கொடுத்துருக்கு. அடடா என்னடா இது முதுகு வழுக்கு பாற மாதிரி சும்மா அளவலன்னு இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கையை தூக்கி அக்கில் காட்டினா இன்னும் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஏங்கி போயிருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது ரம்யா பாண்டியன். ரம்யா பாண்டியன் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம ரசிகர்கள் எல்லோரும் சொல்லுவாங்க, அட இடுப்பு மடிப்பு தாங்க. அந்த மடிப்பு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி சும்மா சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட செல்லக்குட்டி கல்யாணத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கும்முன்னு பூசின மாதிரி வெயிட்டை போட்டு சும்மா தகலகலன்னு தக்காளி பழத்தை காட்டாமல் பளபளன்னு பப்பாளி பழத்தை காட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு. நீங்களே பாருங்கள், கருத்து அக்கில் இப்படி காட்டினா நம்ம ரசிகர்கள் அடடா அந்த அக்கில் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் அந்த வியர்வை அக்கில் கிடச்சா இன்னும் சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அக்கில் விடுங்க, என்னோடய அழகான இந்த உண்டியல் தரிசனத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி முரட்டு மாம்பழத்துக்கு நடுவில் அழகான உண்டியலை காட்டி நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு நம்ம ரம்யா செல்லக்குட்டி. இந்த சேவை இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகர்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. குத்த வச்சு கும்முன்னு உட்காந்துருந்தாலும் அந்த இடுப்பு மடிப்பு மாம்பழம் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது செல்லக்குட்டிக்கு. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது மிருனால் தாகூர். அடடா இது சம்மர் சீசன் ஆச்சே, மாம்பழம் என்ன விலை அப்படின்னு கேட்குற அளவுக்கு சும்மா தரமாக இருக்குது செல்லத்தோட தரிசனம் எல்லாமே. ரீசெண்டாக செல்லக்குட்டி பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வெளியிட்டிருந்த இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா முன்னாடி பார்க்குறதா பின்னாடி பார்க்குறதா, முன்னாடியும் பெருசாக இருக்குது பின்னாடியும் பெருசாக இருக்குது, எதை பார்க்குறது அப்படின்னு சொல்லி ஏங்கி போயிட்டாங்க ஒவ்வொருத்தவங்களும். நீங்களே பாருங்கள், பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் ஹீரோயினை பார்த்தாலே செம்ம க்யூட்டு. அதுவும் செல்லக்குட்டி பளபளன்னு பௌர்ணமி இல்லாமல் இருக்க முதுகை கட்டி முரட்டுத்தனமாக போஸ்ட் கொடுத்துருக்கு. அடடா இந்த உளுந்த வடை சாக்கோ பருத்தடோன மாதிரி செம்ம சூப்பராக இருக்கே. தென்னை மரத்துக்கு அடியில் என்னங்க 2 மாம்பழம் தொங்குது அப்படின்னு கேட்பாங்க நம்ம மாளவிகா மோகன். இந்த ஃபோட்டோ வெளியிட்டு பார்த்து செல்லக்குட்டி இப்படி கும்முன்னு உட்காந்து போஸ்ட் கொடுத்துருந்தாலும் அப்பப்போ தரமான தன்னோட 2 மாம்பழங்களை காட்டி நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு. நீங்களே பாருங்கள், உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கண் அந்த பச்சை கலர் உண்டா பனியன்கில் இருக்க முரட்டுத்தனமான மாம்பழத்தை நோக்கி தாங்க பாயுது நம்ம தோட்டா ரெண்டும். நண்பர்களே, இந்த மாதிரி தரமான உண்டியல் தரிசனம் நானும் காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி ரீசெண்டாக வெளியிட்டிருந்த எல்லா ஃபோட்டோவுமே தாறுமாறு தக்காளி சோறு. வயசு 40 நெருங்கினாலும் செல்லக்குட்டி இன்னும் கும்முனுதாயா இருக்குது. அதுவும் தக் லைஃப்பில் பார்க்கும்போது செல்லத்தோட தரமான தரிசனம் நம்ம காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கையை தூக்கி இப்படி கருத்தாக்கில் காட்டி நம்மளை மிரட்டி விட்டுருக்கு செல்லக்குட்டி திரிசா. ஆஹா, செல்லக்குட்டி கையில் மைக்கை பிடிக்கும்போது நம்ம பசங்க எல்லோரும் கடப்பாறையை பிடிச்சி கடகடன்னு ஆட்ட ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படி இருக்குது செல்லக்குட்டி. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய், டாட்டா.